மூட்டை தூக்கிறதுக்கு போகணும் அப்பா சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டுல நான் 3 மூட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னுடைய பேட்லுக்கு அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு டைவர்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜஸ்ட்டு ஒரு 500-600 மீட்டர்ஸ் போகிறதுக்கு 1 கிலோ 1.5 கிலோமீட்டர் வண்டி கொண்டு போகணும். அந்த மூட்டை பேலன்ஸ் கிடைக்காது. எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ரோடு, பஸ்ஸு கிஸ்ஸு, அதாவது லாரி கீரி ஆட்டோ எல்லாம் வருது. அது தூக்கிட்டு போகிற இழுத்துட்டு போகிற பள்ளம் மேடு கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் இல்லை. ஒரு மூட்டை கீழே விழுந்துருச்சு. கத்துறா, கமநாட்டி என்னடா திசிங் எமனா திசிங் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் போகிறவன் கத்துறான், இவன் கத்துறான், வேர்க்குது. யாரோ பக்கத்தில் இருக்கவங்க என்னடாப்பா இதே பக்கம் கொண்டு வர, நீ யாரடா உனக்கு வண்டி கொடுத்தது, ஒல்லியா திசிங் இருப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே போட்டு திட்டு வாங்கி அப்படியே தட்டு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மாமா சொல்கிறாங்க, அப்பா ஒரு 3 மூட்டை வந்திருக்கு, டெம்போவில் போடணும். சரி சொல்லிவிட்டு மூட்டை தூக்கிட்டு போகிற வச்சிடுற. அப்புறம் அதுக்கிட்ட பணம் கேட்குறேன். 2 ரூபா கொடுத்துட்டு டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது எங்கேயோ கேட்ட குரல். பார்த்தா மருசாமின்னு சொல்லிட்டு நான் காலேஜில் இருக்கும்போது காலேஜ் மேட்டு. நான் அவங்கள ரொம்ப கலாட்டம் பண்ணி ரொம்ப கிண்டல் பண்ணுறேன். அவன் என்னை பார்த்துல என்ன ஆட்டோ ஆடினடா அப்படியே சொல்லி போனாங்க. அப்படியே மூட்டில் அப்படியே உட்காந்துல ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் அப்போ தான் அழுதேன் நான்.